ஹாய் ஹாய். வண்டியூர் கம்மாய்க்குள்ளே வண்டியாக போகாதடி, பாண்டி முனி கோயில் இருக்கு என் கட்டான கட்டழகே, பார்த்து வர போய் வருமா என் பொட்டான பூவழக. வண்டி ஊரு கம்மாய்க்குள்ளே மயிறு மகனே இளங்கூடி அந்த போகும் முகர மயிர பப்புனு மருது மணி உன் வீட்டு கிள்ளிக்கிறியாக்க பிறை தினி முண்டை ஓடுற ஓட்டுல புதிய டிவி புள்ளி ஒரு கிண்ணி எரிக்கிறத பார்த்துட்டே இருப்பத மருதமணி பெரிய ஆளா, பெரிய ஆளா. ஒரு புள்ள நெஞ்ச பிடிக்கிறானா பேபி கேக்குற? ஆமா, பேபி வேணுங்கனால தான் கேக்குறேன். ஆம்பளை நெஞ்ச பிடிச்சுன்னா புத்த பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒன் செவரொட்டியா கீரையும் ஒப்போச்சு தண்டுருவான். என் ஆண் தமிழன் என்னைக்குமே ரோசத்திலையும் வீரத்திலையும் குறைஞ்சது கிடையாது. ஒரு நாடக சபையில நான் வந்து உன்னை வர்ணிச்சு பாடும்போது நீ நெஞ்சில கை வைக்கிற ஏன்டி கோத்தா என்ன மிரட்டியா? எம்கேஆர் நான் பெரிய ஆளே இல்லை, நீ பெரிய ஆளா இருந்துட்டு போ, பெரிய ஆளா இருந்துட்டு போ. சரி, எத்தனை பெண்களை வாழ வைத்து தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு இங்கே உழைத்து வாழக்கூடிய இந்த தமிழனுடைய கூட பிறந்தவன் எம்கேஆர். நான் நீ நல்லா இருக்கணாத்தா. இவ்வளவு பெரிய கூட்டத்தில் என் கூட பிறந்த அக்கா தங்கச்சியை நான் இங்கே ஆட விட்டு வேடிக்கை பார்க்க நான் முட்டா பைய கிடையாது. நாங்கள் செய்ய மாட்டோம் கண்டிப்பா. இந்த வயிற்று பொழப்புக்காக இந்த கலையிலே நீ நடிச்சு உன் குழந்தையும் உன் தாய் தப்பனை காப்பாத்துறவார் இந்த வீர தமிழச்சி எம்கேஆர். முண்டை தட்டுவா முண்டை நீர் எப்பதான் தட்டுவா? கிளம்புறப்ப தட்டணும்ல. உன்னை பெருமையா தானே சொல்றேன். அதுக்கு தான் தட்ட சொல்றேன். ரூம் பாய் ஒரு ரூபா இல்ல, உனக்கு தடம் போடுறாரு. அடுத்த ஆளுக புழக்கத்துக்கு போயிட்டு முள்ளு இல்லாம போறது. பெண்கள் என்னத்தை செய்தீர்கள்? கொஸ்டின். பெண்கள் கொஸ்டின் கேக்குறீங்க. 10 மாதம் சுமந்து ஒரு குழந்தையை பத்தி கேள்வி கேட்டா பதில் சொல்றதுன்னா என்ன எதுக்குற அளவுக்கு இத என்னன்ற என்ன அவளை போட்டு மண்டே பொழந்துட்டு போயிரு மலந்து பெருத்த அவமானம்னே நாண்டுக்குச்சா இருடா. என்னைய தானடா கேட்குற, நீ ஏன் விண்ணு விண்ணு தெரிக்குது? எனக்கு பதறது. நீ என்னதான் நடந்தாலும் டோல் கட்டு கம்பி தூக்குனாத்தான் காசு கட்டாக நீ வர முடியும். இந்த பெட்டியை வச்சுட்டு பிரசவ வச்சு தொடச்சிக்கிட்டே வெண்ணமையான கொண்டே விடுவேன். சரிடா. ஏய் விட்டு விட்டு எந்த காட்டு சூத்து வித்து முட்டியும் தெரியலவே. இவ்வளவு பெரிய நத்த வட்டாரத்துல என் சொந்த பந்தம் இருக்கும் போது என்னை எதுக்கு எடுத்தாலும் ஏன்ற வாடான்ற. உனக்கு சொந்த பந்தம் இங்க சொந்த பந்தம் எனக்கு கிடையாது. இருமா நீ போடா. என்னன்னு கேக்குறேன். கொஞ்சம் இறங்கி அங்கே போயிட்டு வா, உன் மூத்திரம் சீர்த்துன்னு தெரிச்சு போகும். ஊரா பெருமை எல்லாம் காப்பு கட்டிக்கிறாங்க முத்துமாரியம்மன் கோயிலுக்கு. அப்படி மொத்தா காப்பா கழட்டி விட்டு உன் ஆப்பா அழட்டி பண்ணி அப்புறம் யார் இவங்களா? மூத்தரம் 1.5 கிலோமீட்டர் சீத்துன்னு தெரிக்கேன். ஊரா பெருமையா கழிச்சா அருமையான மாமப்புள்ள இருக்கேன். எல்லாம் ரொம்ப ஊராமே தமிழ் செக்ஸ் வீடியோ எல்லாம் அச்சடி பிரிண்ட் தான். செக்ஸ் வீடியோ பார்த்து என்ன செய்வாங்க? செத்து வீடியோ பார்த்து மாஞ்சி பார்த்து 5 வருஷம் கோலம் எழுதுவேன். அப்படி அவன் பார்க்கும்போது நீ போ கவலிங்க. என்ன அதை மண்டி போட்டுக்கிட்டு தான் பார்ப்பாங்க இல்லனே. நீ குப்புறப்படுத்துட்டு பாரு போட வெண்ணமேனே. ஏப்பா எதுக்கு மண்டி போட்டு பார்க்கறாங்க? அத ஏன் மண்டி போடுறான் அப்படின்னா எல்லா தெய்வத்தை வேண்டறேன். ஓ கீழே குனிஞ்சு குனிஞ்சு ஃபுல் குளுக்கோஸை ஏத்துறேன். அந்த நதியா அவன்கிட்ட போ ரெட்ட தோசை அப்படி போடுவேன். நத்தத்தில மாம்பழமா நத்தத்தில மாம்பழமா இந்த புள்ள திண்டுக்கல்லு பலாப்பழமா இந்த புள்ள திண்டுக்கல்லு பலாப்பழமா எந்த பழம் திண்டாலும் ஒரு நாளைக்கு ஒரு கொய்யாக்காவை சேர்க்க வேணும். ஆமா ஒரு கொய்யாக்காய சேர்க்க வேணும். ஆமா நத்தத்துக்கு போய் வருவோம் 2 பேரும். மாரியம்மா வணங்கி வருவோம் 2 பேரும். நத்தத்துக்கு போய் வருவோம் 2 பேரும். அட மாரியம்மா வணங்கி வருவோம் 2 பேரும். போறா தலைவா. வெரி வெரி டேஞ்சரஸ் மேன்.
எம்கேஆர் அண்டு மருதமணி பியூட்டிஃபுல் என்ன ஒண்ண காத்திருக்காங்களோ. உனக்கு குட்டி ஓட்டவனா ஒரு ஆண் குட்டி தர்றேன். உனக்கு பொட்டை குட்டி வேணுமா? இப்பதான் நாய் தவி இருக்கு. மிஸ்டர் கரட்டாந்தி முண்டை, அடே கிரகத்தோட சேரும்னு பார்த்தேன் நீ. ஏய் ஹலோ ப்ரோ, அந்த பிள்ளை நான் ஆம்பளடா முண்டை, மிஸ்டர் கழுத்திருப்பேன் கோழி. அந்த பிள்ளைய நீங்க லைன் பண்ணிக்கங்க. இதுக்கு தானே போன மேடையில் உன்னை கருவாடை வாயில கொடுத்துட்டே பொழந்தேன். அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா? இப்படி ஒரு வாய்ஸ் எங்கனையுமே கட்டது. ஹலோ, அத்தி சார்ஜில் வச்சுட்டானே தலைவா. அதனால எங்க இருந்த தலைவா? அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா? மட்டும் ஒத்துக்கிறோம். அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா? உண்டே உருவேன். பஞ்சு மிட்டாயி செவனேன்னு ஏண்டா சல்லி அள்ளி போட்டது நானு, கலவை ஓட்டது நானு, நீங்க நோகாம பால் காய்ச்சி வருவீல மயிருமேனே. உன்னை கொண்டே வருவேன் மிஸ்டர். ஏய் இங்க வா அனிதா. ஓ, நான் தான் உனக்கு பொச்சன். என்னது பொச்சனா? அனுசரிச்சுக்கடி. வடை வேணுமா நாமடி? அப்ப நான் கொடுத்த பட்டாணிலாம் கக்கு. அவங்கிட்ட போய் அப்படியே கட்டி பிடிக்காத, அவனுக்கு சீக்கு அதிகமா இருக்கு. தொடவே கூடாதோ? தடுப்பா. அம்மா அண்ணே அர்ச்சனை சீட்டை வந்திருக்குனே, வாசிடா. அப்படியே நான் தொட்டா மட்டும் எனக்கா? சரி சரி. அம்பாள் எலும்பு முறிவு. அம்பாள் எலும்பு முறிவா? அண்ணனுக்கு அடிதான் போல. இப்போ உன்னை முறிச்சல்ல, அதுக்கு வந்திருக்கு. சரி, அம்பாள் எலும்பு முறிவு வைத்தியசாலை தர்பார் காம்ப்ளெக்ஸ் நத்தம் மருத்துவர் பி மணி எம்.கே. ராதாகிருஷ்ணன் அன்பாலயத்துக்காக 501 அவனிடம் அடி வாங்கி சாகும் மருதமணிக்கு அவர்களுக்கு 101 கொடுத்திருக்கிறார். அம்பாள் எலும்பு முறிவு. எனக்கு அன்பளிப்பு தராத அந்த எலும்பு முறிவு அவர்களுக்கு நன்றி. என்ன செய்ய போற? எழுதாதான் படிக்கிறான்டா. எதனை எழுதி இருக்குதெல்லாம்? ஆமா பாசி பாசி பங்குனி அது என்ன எழுதியிருக்காங்களோ அதை வாசிங்க மிஸ்டர் எறும்பு. இதுல எழுத்து எழுதியிருக்கிறார்கள் தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களே. திரு அம்பாள் எங்க தட்டுற? அதென்ன மோட்டரா? அவன் தன்னால 35 வருஷமா ஒரு கப்ளிங் கிடைக்காம அலையிறேன். நீ போயிடாத, சாக்கியை ஏத்திர. மணியனே இந்த கப்ளிங் ஓசுனா என்னடே சொல்லுனே அத. அண்ணே அண்ணே நம்ம சொல்ல. அத சொல்லி ஐயோ கப்ளிங் ஓசுனா என்ன போதா? சொல்லுனே. கப்ளிங் ஓசுனா என்னயா? பொறுமசாமி ஐயோ பொறுமசாமி. அது அவனுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும் கப்ளிங் ஓசுனா. இல்லனே சத்தியமா எனக்கு தெரியாதுனே. தெரியாது. சின்ன பையன் பச்சை பையன். நம்ம நம்பி வந்திருக்க, கேட்ட கேள்வி பதில் சொல்லும்போதா? தம்பி நீ என்னை கூப்பிட்டு வர்றதுக்கு உனக்கு நான் மரியாதை தர்றேன். ஆனா சட்டையை பிடிக்கிறத விடு. அப்ப நான் வாங்கி கொடுத்த காராச்சவ கக்கு. நான் வாங்கி கொடுத்த மிச்சர கக்கு. சாரி, ராங் நம்பர். உன்னை சொல்ல நான் பொழப்பேன், அவனை சொல்லக்கூடாது. ஹலோ மருதமணி. மருதமணிண்டா அவன் 2 அடி சேர்த்தாடி உள்ளுக்கு வந்து சமச்சாது அடிக்கிறான்டா. அவன் எத்தனை அடி அடிக்கிற? நீ ஒரு அடி அடி. நான் உனக்கு அடிச்சுடுறேன். அந்த கப்ளிங்னா என்ன? கப்ளிங்டா தெரியாதா? அப்படின்னா என்ன? ஐயோ தின்னம் தெரிஞ்சுக்க. அவனும் கேக்குறியா நீயும் கேக்குறியே. மருதமணி மாமா, அந்த கப்ளிங்னா என்ன? கப்ளிங்
அண்ணன் என்னமோ அண்ணன் சொல்ல வருதுனே. அடி கப்புளிங்கன்னா ஒத்துக்கிறோமா, உன் ஓசு மட்டும் சேர்ந்துக்கிறோமா. அட கப்புளிங்கன்னா ஒத்துக்கிறோமா, உன் ஓசு மட்டும் சேர்ந்துக்கிட்டோமா. சரியா நாமள போடியா பாப்போம். என்ன போட? இதே மாதிரி போடு பாப்போம். வா. போடு. போடு பாப்போம். டிஎன் 42 எதுலயே இதுல தச்சு கொடுத்துட்டா பிறகு உள்ளுக்கு வேர்க்குதுடா. டிஎன் 42. டிஎன் 42. 42. 42. என்ன ஒரு ஊம் இருக்காப்ல. எதுல தச்சு கொடுத்தாயும் தெரியல உள்ள வேர்த்து ஒழுகுதுடா. அண்ணே கவட்டைக்குள்ள ஒழுகுதானே. அது வம்பு கடமை தச்சு கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒன்னொன்னு 10 கிலோ இருக்கு மாதிரி செவக்க முடியல. டிஎன் 42 அந்த தம்பியை கூப்பிடு. நான் இதை கேட்டேன். நான் எனக்கு சும்மா லேசான துணியில தச்சு கொடுத்தா பத்தாதா? கறி இருக்கிறது 2.5 கிலோ கறி ஒரு கிலோ இருக்கும். இந்த ஆடையை டிஎன் 42 எங்களை வருணிச்சு அவரா தச்சு கொடுத்தது. இன்னைக்கு இந்த மேடையில நத்த மேடையில நீங்க 2 பேரும் ஒரே ட்ரெஸ் போடணும்னு சொல்லி அன்பு தம்பி டிஎன் 42 எல்லாரும் இளைஞர்கள் எல்லாரும் ட்ரெஸ் எடுக்கணும்னு துணி எடுக்கணும்னு சொன்னா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு முதல்வருக்கு போ புது மாப்பிள்ள கொண்டாட்டி மறந்து அந்த பொண்ணு அதோட தெரிச்சு போயிடும். அடுத்து சும்மா போட்டாலே ஒழுகுது. என்னதியா மேடையில டைல்ஸ், மேடையில டைல்ஸ், குந்தாணி பால அதுதான் ஊருக்கே தெரியுமே டைல்ஸ் போட்டுருக்காங்க. அப்புறம் சொல்லு பாட்டு. அப்படியா? மேலையில டைல்ஸ் இருக்கு வழுக்காம ஆடுடா மருதங்குடி தங்க வாடா. ஆனா தங்க ஓடு மருதங்குடி தங்க வாடா. ஆனா தங்கவே நீ இந்த சட்டையை கழட்டி போட்டு வா. பக்கத்துல பார்த்து ரொம்ப பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல பார்த்து நாம போவோம். எவ்வளோ காசு கொடுத்திய? சரி டிஎன் 42 ட்ரெஸ் கொடுத்தாரு. நீங்கள் ட்ரெஸ்ஸை உருவ பார்க்குறீங்களோ? ஆறுமுக அப்பு உண்மையிலேயே பஸ் ஸ்டாண்டில் பாத்ரூம் தானே. பாத்ரூம் 5ஆ 10ஆ? அண்ணே அதை நம்ம லேஸுக்கு எடுக்கணும்னே. அதில் ஒல்லியான ஆளத்தையும் பாத்ரூம் விடணும். அந்த மணிகண்ட மாதிரி ஆள்லாம் விடக்கூடாது. மாதம் 1.5 லட்சம் ஆகும் டேர்னேஜ் ஆள்றதுக்கு. சங்கடா சங்கடா வளைச்சு சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா பஞ்சே வளைச்சு கும்மி அடியா. வளைஞ்சு வளைஞ்சு கும்மி அடியா சிரிச்சா சிங்கி அடி சிரிச்சா நெத்தி அடி. அங்கோய் தூக்கலாம். இங்க முடியாதுல. தூக்கி தூக்கிட்டு வர்ற. இங்க முடியாதுல. அங்க தூக்கு நின்னால ஏதாவது காரியமாகும். டேய் என்ன காரியம்? என்ன காரியம்? 16னா காரியம். எல்லாத்துக்கும் ஒரு 16னா காரியம் ஆயிட்டானா? பயமா போச்சு. இவர் வேற போட்டாவ தூக்கிட்டு. ஐயா நான் என்ன செய்யணும்? நீ பாட்டு சொல்லி அடிப்பேனடி அடிச்சரணி அடிதானடி. சொல்லி அடிப்பேனடி அடிச்சரணி அடிதானடி.
என்கிட்ட எம்சாண்ட் அள்ளும் போது பக்கெட்டை மெதுவாக கொண்டு வரேன். உங்ககிட்ட மணல் அள்ளும் போது வர 2 பக்கெட்டு தள்ளியான் பாரு இப்படி. ஆனால் அசந்தராதான் உன் கரம்பையெல்லாம் அத்துருவேன். ஐயோ ஆளு பார்க்கறதுக்கு அப்படித்தான் இருக்காப்ல, ஒற்றை குச்சி மாதிரியே. ஏ லாலாங்கிற மாமா சரி அம்பாள் ஃப்ளவர் ஷாப் விராச்சி ரோடு மிராஸ் ரெஸ்டாரண்ட் அருகில் சிங்கப்பூர். சிங்கப்பூரா? என்னடா சிங்கப்பூர்ல என்ன என்ன இது என்னன்னு வரணும்? அடே அதுல இருந்து காசு எடுத்ததுடா. ஏடிஎம் இது ப்ரோ. படிச்சு தெளிவா சொல்லுனே. அவர் 700 தெரியுங்களா? 700 தெரியும். காசு நீ கூட கொடுத்தாச்சு. அப்புறம் படிச்சு 4 வருஷத்துல சொன்னா அவங்க என்ன காசு தர போறாங்களா? படி கொடுத்தவருக்கு தெரியும், நீ வாங்கணும்னு தெரியும். போ தலைவா. அண்ணே பூரா நம்ம அண்ணன் தம்பினே. ஆமா யாரு இல்லைன்றது. சரி அம்பாள் என்னதான் முடியும்? அம்பா அம்பாள் திரும்ப நெய் எடுத்துட்டு வாங்கோ. அடே கொண்ட நேரம் போலே அறைய போறேன். எனக்கு கொண்ட நேரம் அற இந்த பிள்ளைக்கு படிடா. அப்ப பாதிக்காத கூடு. சரி உள்ள வந்து தர்றேன். அம்பாள் ஃப்ளவர். ஏனே அம்மா புதர்ங்கிறாரு. அம்பாள்ரா அதலே படிங்கடா. ஐயா அண்ணே அதே அவுத்து விட்டுரு. என்னடா அது உள்ள புளிதரை போட்டு வச்சது மாதிரி இருக்கு. என்னடா என்னத்தடா திணிச்சு வச்ச? எனக்கு மூளை பகுத்துறோமா? அப்ப நீங்க எதையும் பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்களா? நல்ல பெரிய மனுஷன். அன்னைக்கு அவர்னே அந்த பிள்ளை பார்க்கணும்னு காணுறது ஆசைப்பட. கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட இறக்க வல்ல. கொஞ்சம் வயசு குமரக்குள்ள உனக்கு கொஞ்சம் கூட இறக்க வல்ல. சின்ன புள்ள உனக்கு கொஞ்சம் நானே இறக்கமில்லை. அடிக்குதுடா ஓட்டப்பழக்கிறா. அந்த புள்ள அமையலைன்னா நீ கோவப்படுறது நியாயம். அவ செவனேன்னு சர்ச்சு மாடு மாதிரி நிக்கிறா. நேத்து இந்த அளவுக்கு அகல அந்த புள்ளைய தொட்டு குத்துனா அவ வீட்டுக்காரன் விட்டு என் புருஷனே நீதான்டா. மச்சான் என் மூஞ்சிய பாருங்கய்யா. இது புருஷன் அது பொண்டாட்டி. பிள்ளை வரந்தா இருந்தா என் புருஷன் நீண்டு சொல்ற. ஆனா அந்த இடமே நான் கைவள அண்ணே எப்ப நாடத்து வந்தறல மாமா. அதனால அந்த வேலை பார்க்கத்தான் வேணும். என்ன கைவேலை என்னமோ கைவேலையில மம்முட்டி புடிச்சு வெட்டுறதுடா. நீ அந்த வழிமா பாப்ப குளிய தோண்டி மூங்கம்பு ஊன்றது. ஊண்டவா ஏ உசாருன்னா உசாரு ஓரஞ்சார உசாரு. உசாருன்னா உசாரு ஓரஞ்சார உசாரு. உசாருன்னா உசாரு ஓரஞ்சார உசாரு.
மணி அண்ணே என்னண்ணே பண்ற? ஐயா ஆறுமா ஐயா உனக்கு கோடான கோடி வணக்கம் ஐயா. அது 70,000 கொடுத்து இப்படி நான் கட்டி பிடிக்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஐயா. நீ நல்லா இருக்கணும் ஐயா. ஐயா நீ நல்லா இருக்கணும். அண்ணே இந்த பிள்ளைய கட்டி பிடிச்ச என்னண்ணே ஒண்ணு? எத்தனை பாத்ரூம் ஏழை எடுத்திருந்தாலும் யாராவது உட்காந்துருந்தா பார்த்துக்க முடியுமா? பார்த்துக்க முடியாது. இன்னைக்கு நான் கட்டி பிடிச்ச தலைவரில் அப்படி உட்காந்து பார்க்குறியே. உன் கக்கூஸ் வளரட்டும். அதனால இங்க வா. அண்ணே இதுதானே மண்டல? ஓ அனிதா அனிதா கொஞ்சம் குனிதா. இவ்வளவு நேரம் நீங்க பண்ணீங்க, லீஸுக்கு எடுத்திருந்தீங்க, உங்க ஒத்தி காசு முடிஞ்சு ப்ரோ. இது என் சொந்த ப்ராப்பர்ட்டி. இதுல நீ தலையை விட்டேனா உன்னை கொண்டே வருவேன். காசு வாங்கிட்டு வர. காசு எனக்கு தான்டா. அப்ப நீயே கொடுன்ற பத்தியா? அண்ணே என் காசு ஊரானே உனக்கு தானே. மூத்தவன் நீ தானே வர சொல்ல பாக்குற. தம்பி அண்ணே படிச்சு சொல்லுனே. ஐயோ படிக்கிற சொல்லி விட்டு எனக்கு அண்ணே அண்ணே அண்ணா 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 ஒரு பாக்கெட் வாங்கிக்கங்கண்ணா. நீ அப்படி படிக்கணும்னு நினைச்சேன்டா. நான் எங்க ஐயா பாத்ரூம்ல போய் உட்காந்து டோக்கன் கொடுத்தேன். சிங்கம் சிங்கம் வெங்காயம். ஆமாடா சிங்கம் வெங்காயம் வியாபாரி நத்தம். சிங்கம் வெங்காய வியாபாரி நத்தம் சார்பாக 501 காசு கொடுத்ததும் இல்லாம அவர் வெங்காயம் திங்கக்கிழமை இருப்பு 250 ரூபா. ஐயனார் 200 ரூபா தரணும். ஐயனாரு என்ன இவ்வளவு காசு வசூல் பண்ணிருக்க? கடைசியில் 500 ரூபா கொடுத்துருக்க. ஐயனாரு 200 ரூபா. அடே அவர் வெங்காயத்துல வசூல் பண்ணதுடா. வெங்காயத்துலயா? சிங்க வெங்காயம் பெரிய வெங்காயம் என்ன கடை பேருடா. இப்ப நான் என்ன சொன்னேன்? சிங்க வெங்காயம் வியாபாரி. அவர் என்ன வியாபாரம் பார்க்கறாரு? அப்புறம் என்ன? சிங்க வெங்காயம் வியாபாரி பெரிய வெங்காயம் வியாபாரி ரத்தம். எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 500 ரூபா திருப்பி வாங்குற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னை கொண்டே வருவேன். நீ இங்க வாடி. என்னமோ தர்மாஜபுரத்தில் பிள்ளை பத்தவ மாதிரி நிற்ப மயிர் மகன். மருதமணி நத்தத்துல காலையில மாம்பழமும் எங்க ஐயா ஆறுமோ ஐயாட்ட சொல்லி உனக்கு எல்லாமே வாங்கி தர்றேன். அந்த மோதிரம் தான் உறுத்துது. கழட்டி கொடுத்துருவார். அப்ப கப்ளிங்கெல்லாம் கிடைக்கும் லேசா அந்த காலத்துல. எப்படி இந்த கூடத்தை பார்த்தவரை அடுத்த வருஷம் நாடகம் போடணும்னு வர. அப்புறம் மோதத்தை தானே கழட்டனா. அண்ணே இவ்வளவு நேரம் வந்து நகைச்சுவை வேறண்ணே. ஆமா ஆமா. இப்ப நீ என் வாழ்க்கைக்கு என் குடும்பத்துக்கு ஒரு பெண் குத்து விளக்கோ லைட்டு சுச்சியை போட வேணும்னே. உன் வாழ்க்கையில என் உலக்கையை விடவே மாட்டேன் தம்பி. விட மாட்டேன். அவன் எதுக்கு வாம பண்றான்னா உன்னைய ஜனையாக்கத்தேன், உன்னைய துணையாக்கத்தேன். மொட்டனாக்கு மேடம் நீ அது அப்படி இல்லாம 3 வேளை வத்த மயிர் மாலை. அந்த தாய் உன்னைய கேட்கட்டும். கல்யாணம் ஆகலைன்னு சொல்லு. படக்கிட்ட ஆரம்பிச்சு விடு. இருடா ஏன் சொந்தது வாடகை கேட்டா இருமா. மாத்திரை ஓட்ட 1/2 மணி நேரம் ஆகாதா? ஆமா. அனிதா ரொம்ப நடிக்காத மயிர் மாலை. தொட்டவனே அவன் சுடுதண்ணி காஞ்சிடான். 1/2 மணி நேரம் ஆகும். வீட்டு ஏற வேணாமா? ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் பண்றாடா மயிர் மக. என்ன தொட்டவனே பண்ணு? தொட்டவனே உனக்கு வந்துருதாமா? என்னம்மா நியாயம் இல்லாம அனிதான் சொல்றது கொண்டே ஒழுகுது. நீ அங்க வந்து நான் சுத்தி வளர்த்து பார்க்கற ஆளுகள் யாரு வர்றாங்களான்னு. எனக்கு வேலை அதுதானே. நீங்க செய்யணும், நான் சுத்தி ஆள் பார்க்கணும். இல்லைன்னா சம்பளம் தர மாட்டேன். ஆடுறதுக்கு 2000 ரூபா, ஆள் பார்க்கறதுக்கு 2000 ரூபா. எனக்கு ஏதாச்சும் வேலை போட்டு கொடுண்ணே. உனக்கு டோக்கன் கொடுறா. அத்தனை பஸ் ஸ்டாண்ட்ல ப்ளீஸ் ப்ரோ. அனிதா எத்தனை உடனே அனிதா வேலையை பாடுறா. பேரவே பேரு கலவை போட்டு வச்சா உடனே அள்ள முடியாது ப்ரோ. கொத்தனார் எவ்வளவு வேகத்துல அடிக்கிறாரோ அப்பதான் அள்ளி கொடுக்க முடியும். கலவை போட்டியா? போட்டேன். பொண்ணை நான் பெரட்டுறேன். இல்ல நான் பெரட்டி கொடுக்குறேன். நீ ஏன்னா என் சொந்த பொண்டாட்டினே. இப்ப நானும் வாடகை பொண்டாட்டின்னு சொன்னேன். வாடகை பொண்டாட்டிட்டு தான் நான் 2 நாளைக்கு எடுத்து ஓட்டிக்கிறேன். அந்த நகைச்சுவை இருக்கிற பாருங்க. அனிதா
வீட்டில் எதை போட்டுக்கிட்டு படுப்ப? வீட்டுல பாய போட்டுக்கிட்டுதேன். ஐயோ நான் அண்ணே வீட்டுல காய போட்டுதான் படுக்குதாம்டா. உன் வீட்டுக்கு வரும்போது நான் மொட்டை மாடியில் போய் நின்றுக்கிறவண்ணா, நீ அங்கே வந்து இது பண்ணுவியா? என்ன செய்யணும்? எனக்கு வர காப்பி போட்டு வருவியா? எனக்கு தொண்டை கட்டும். அப்படியா? ஆனா அவனுக்கு தொண்டை கட்டினாத்தே உனக்கு இது கட்டும். தொண்டை கட்டினாத்தே. அனிதா 3 இன்ச்சு குனிஞ்சுக்கிறியா? நீரோட்டம் பார்த்துக்கிறேன். அண்ணே நான் என்ன செய்யண்ணே? நீ நீரோட்டம் பாரு, நான் போர் போடுறேன். தலைவா காலையில் ஒரு மாம்பழத்துக்கு அடிச்சுக்கிடுவாங்க 2 பேரும் பஸ் ஸ்டாண்டில். அது ஐயோ. போட்டாங்க வேட்டு போட்டாங்க. அண்ணே அண்ணே இந்த பிள்ளைய கரெக்ட் பண்ணிக்கிறேண்ணே. கேரட்டை விடு, வெள்ளரி பிஞ்ச கூட விடு, ஏதோ நாள் விடு. போன வாரம் உன் வீட்டுக்கு வரும்போது உங்க அம்மா இருந்துச்சு. ஆமா, உங்க அம்மாவை பார்த்துட்டு தான் வந்தேன். அவங்க அம்மாவை பார்த்தது மட்டும் இல்ல, அவங்க அம்மாவை பார்த்துட்டு பொண்ணு கட்டு வந்தேன். ஆண்டே நானே உங்க ஆத்தாட்ட வந்தேன்ல. நீ காத்தாட்ட வந்தியா? பொண்ணு கேட்கத்தே என் தம்பிக்கு. அப்புறம் நாத்தாட்ட எதுக்கு போவாங்க? நான் நத்தம் பைபாஸ் ரோடா இருப்பேன். பைபாஸ் ரோடா இருந்தா நான் ஊடால டோல் கட்டா இருப்பேன். கம்பி நீட்டுவேன். இமிசியா இருக்குதேப்பா. நான் கம்பியை இடிச்சு போட்டு போயிடுவேன். டோக்கன் போட மாட்டேன். உனக்கு நான் பாவாடையா இருப்பேன். அதுல நான் கயரா இருப்பேன். இடிக்கா கட்டினாத்தான் பாவாடை இடுப்புல நிக்கும். இல்லைன்னா முண்டமாத்தான் நிப்பேன். ஐயோ ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. இப்ப அப்படி நின்றா தலைவா போடுறா. 2 பேர்த்தையும் காசை வெட்டியே ஓட்டுட்டோம். ஏன்டா ஊராட்டு பிள்ளை வயிற்று பொழப்புக்காக வந்திருக்கு, அது அந்த கோலத்தில் வேற. அப்படி ஒரு வேளை அப்படி நடந்துச்சுன்னா எனக்கு செல்ஃபி எடுத்து அனுப்பிவிடும். ஐயோ ஐயோ செல்ஃபின்னா நான் போட்டோவே எடுத்து அனுப்புறேன். போட்டோ எடுத்து அனுப்புறியா? அண்ணே அப்படியே எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுனே. கேமராமேன் பின்னாடி நிக்கிறான். அனிதா அனிதா பெணையிராண்டா. ஹோட்டல்ல பரோட்டாக்கு மாவு வந்தது மாதிரி பெணையிராண்டா. பெணைஞ்சுக்கிட்டு விட்டு நான் ரொட்டி எடுத்து தக்க 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 அடுத்து போட்டு விடுறேன். நான் நீ சோறு காய்ச்சுற அடுப்பா இருப்பேன். நான் விறகா இருப்பேன். திணிப்பேன் விறகா. ததக்கு 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 ததக்கு. அது வேணாம், அடுப்பை உடைச்சிருவேன். நான் சிலிண்டரா இருப்பேன். சிலிண்டர்னா நான் ஓசா இருப்பேன். ஓசை தெருவுல எப்படி கிசுன்னு எரியும். நான் வெஸ்டர்ன் பாத்ரூம்பா இருப்பேன். அதுல பிளிச்சு நடிக்கிற தண்ணியா இருப்பேன். ஐயோ தண்ணியா இருந்தா எங்கெங்கெல்லாம் படுவேன். நான் உன் உடம்பா இருப்பேன். அதுல மதுரா இருப்பேன். ஏப்பா மணியண்டா அண்ணே மண்டையில மட்டுமா மதுரா இருக்கு. அண்ணே நம்ம அண்ணே சொல்ல வருதுனே. அண்ணே 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 சொல்லுனே மண்டையில மட்டும் மசுரா. அண்ணே உன் பசிய போக்குற சோறா இருப்பேன். நான் தின்னுட்டு போற விட்டையா இருப்பேன். இதுக்கு மேல உன்னை நான் காதல் பண்ணல. காதல் பண்ணாலும் அப்படித்தான் இருக்கணும் மேலே. எனக்கு நீ வேணவே வேணாம். சேர்த்து வைக்கிறேன் அண்ணி. ஐயா எனக்கு வேணாம் ஐயா. ஐயா நான் தம்பி வேணாம், நீ வச்சுக்க. ஒரு நிமிஷம். ஐயா மாதிரி நான் வாடகை எடுத்து கூட பாத்ரூம் போட்டு சொந்தமா கட்டி பாத்ரூம் ஓட்டவே மாட்டேன். அவர் தெரியாம அந்த பாத்ரூம் கட்டி விட்டாப்ல. அதை நம்மளால அழுத்த முடியாது. வேணாப்பா வேணாப்பா. நான் சொந்தமா இருந்தா என் நிலத்தை உழுக முடியாதியா. தினமும் உழுகணும். ஒத்தைக்கு வாங்கணும்னா மாதம் ஒரு தடவை உழுதுக்கலாம். வேணாமே வேணாம் ஐயா. எப்படி தெரியுமா காதல பண்ண போறேன்? எப்படி எப்படி சமஞ்சது எப்படி? கட்
கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி சாட சொல்ல பாக்குறையே ரங்கம்மா கூட்டம் பூரா கிளம்பிறன்னு சொல்லுமா சொல்லுமா கூட்டம் பூரா அங்கிருந்து நீ நகண்டு வந்து அதை கட்டி பிடிச்சின்னா உன் நெஞ்செலும்பு ஒடிச்சு விட்டேன். அடே தம்பி 4 பேர் அவன் மூவ்மெண்ட் ஆனால் நிப்பாட்டிக்கங்க சொல்லிடுறேன். நிப்பாட்டினீங்க தூக்கி போட்டு ரங்கு ரங்குன்னு பொழக்கிறேன். அடியா நீ கம்பெனி கொடுத்தின உள்ள வரும்போது உன்னை நான் உங்களை தவிர யாருக்குமே தர மாட்டேன். முரடா என்னடா இருக்குது அந்திசாய நேரத்தில் அண்ணமே ஒன்ன எண்ணி அந்திசாயின் அண்ணே அத்தா முத்துமாரி அவன் நகண்டு வந்தானா முரடா ஐயா இந்த இங்க நிக்கிறவ இறங்குங்க நல்லா இருப்பியா இதப்பா அண்ணே இப்ப கூட்டம் குறைச்சிருந்தேன் அந்திசாய நேரத்துல அண்ணமே உன்னை அந்திசாய நேரத்துல அண்ணமே உன்னை எண்ணி ஆத்தங்கர போய் வந்தேன் ரங்கம்மா. டேய் பெரட்டி தார வச்சிருந்தே குப்புற கிடக்கேன். டேய் ஓனே நாய் மாதிரி நெல்லு. டேய் அங்க இந்தா அந்திசாய நேரத்துல அண்ணமே ஒன்ன எண்ணி அந்திசாய நேரத்துல நாய் என்ன பண்றேன் கங்காரு மாதிரி நில்றான். கங்காரா? கங்காரு எந்த நாட்டில் உள்ளது? ஆஸ்திரேலியா. அங்கெல்லாம் போக முடியாது, தமிழ்நாட்டில் உள்ளதை சொல்லு. சரி கோழி மாதிரி நெல்லு. ஏன் கழிச்ச வந்த கோழியா? கோழி டேய் என்ன கோழி போய் அப்படி கிடக்கு. இங்க வாடா. அந்திசாய நேரத்துல அண்ணமே ஒன்ன எண்ணி நேரத்துல அண்ணமே உன்னை எண்ணி ஆத்தங்கர போய் வந்து ரங்கம்மா நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா. என்ன இங்கிட்டு நீ அங்கிட்டு கையை தூக்கி நிக்கிற என்ன தப்பு? அங்கேயே நண்டியா அவன் இங்கதான் சொன்ன. அவன் உன்ட்ட புழங்கனானா? இன்னும் தொடவே இல்லை. இங்கே வாடி நான் மோப்பச்சத்தி உள்ளவன் தாண்டி இந்தா மூத்திர வாடை அடிக்குதுல வாடி கரையாம்புத்து வரைக்கும் ஏறி அடிச்சிருக்கேன். இங்கே வாடி அக்கி ஓடி டேய் நீக்க வா நீ இப்படி நெல்லு பாட்டு ஒரே வரியில் நினைக்கிறனாடா. கண்டினியூ சாங். அந்திசாய நேரத்தில் அண்ணமே உன்னை எண்ணி அந்திசாய நேரத்துல அண்ணமே உன்னை எண்ணி ஆத்தங்கர போய் வந்தே ரங்கம்மா நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா நீ அங்கேயே வரலையே என்னம்மா. பொம்பளைன்னா பத்தாதே, பொம்பளை தான் தொட்டுக்கிட்டே இருப்பேன். ஏமான கையை வச்சுட்டு அங்கோயே தொட்டுக்கிட்டே இருக்கு. என்ன முக்குலைய வெள்ளக்கல்ல இவன் மூக்க சுத்தி பச்சை முக்குலைய வெள்ளக்கல்ல இவன் மூக்க சுத்தி பச்சை கல்லு நத்தத்தில அசாரி செஞ்சகல்ல பொன்னம்மா எம்கேரால வட்டம் போடுதம்மா சொல்லம்மா சொல்லம்மா என்னால வட்டம் போடுதம்மா சொல்லம்மா சொல்லம்மா. இது எதுக்கு வேணாம் நீ திருந்த மாட்ட மயிர் மாற போடி டேய் வேணாம். இப்ப கேட்குறோம் கேட்கலாம். கிலோ 30
செம்பரியாட்டு குட்டி தான் லேசா காண வந்திருக்கு, அவ்வளோதாங்கய்யா. உரிக்க போறேன். செவரொட்டி வேணும்ன்ற ஆளுங்க கேட்டுக்க. அவன் இருளை போய் ஒரு செவரொட்டி கேட்டேன், அது இருக்கலடா, நீ போகக்கூடாது. போக மாட்டேன். எப்படி அந்த பாத்ரூம் விட்டுருவேன்னு நினைக்கிறேன். ஏன் பெரிய பூ மூக்குலையும் வெள்ள கல்லு, ஓ மூக்க சுத்தி பச்சை கல்லு, நத்தத்தில ஆசாரி செஞ்ச கல்லு பொன்னம்மா, ராதவால வட்டம் போடுதம்மா, சொல்லம்மா சொல்லம்மா என்னால வட்டம். அண்ணன் இங்க பாருங்க என்ன நடக்குதுன்னு, மண்டி போட்டு என்னமோ பண்றாங்கண்ணே. சம்பளத்துல இதுல உனக்கு 2700 பிடிச்சிருக்கேன். சோழி முடிஞ்சு பிறைத்து. இது என்னடா குதிரைக்கு இருந்தது மாதிரி. இறனது நாடகத்துக்கு நானும் இறனது அன்பாளையா, இறங்குனது நத்தமுடா, இறனது அன்பாளையா, இறங்குனது நத்தம் டவுனா, இறனது இறப்புலானா, இறங்குனது சோழ வந்தேன் பக்கத்தில செல்லையா, அவன் சொக்கி நின்னு பேசு. மேலமாசி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில, மேலமாசி வீதியில மதுரை மீனாட்சி கோவிலில தாலி ஒண்ணு கட்ட போறேன் பொன்னம்மா, உன் பிரிய மத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா, உன் பிரிய மத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா. நீ காதலை சொல்லு, எப்படி உன் உப்பு கண்டத்துக்கு வர்றியான்னு பார்க்குறேன். உங்களை பார்க்கலாம். இந்த காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? ஹலோ, ராத்திரி நேரத்து பூஜையில் மண்டி போட்டு என்னமோ பண்ணுங்க. ஒரு தாயமாடா வாடா ஒரு 12. ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசனா, அதுக்குள்ள புள்ள வளர்ந்துருச்சு. யமுனா நதி கரையோரத்தில் ராத்திரி நேரத்து பூஜையில்
சரஸ்வதி பூஜையில் சிச்சாக்கு சிச்சாக்கு சிச்சா போடுறா இந்த 1 ரூபா உள்ள நடக்கடா 1 ரூபா ஏய், இங்கே எவ்வளவு நடக்குது? பிச்சைக்கார பையில போய் கம்பெனி விட்டு